பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 27ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Isaiah chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். 58ஆம் அதிகாரம் அநேக வசனங்கள் இதில் இருக்குது. நீங்கள் முடிந்தவங்க வாசித்து பாருங்க. ஆனால் இந்த ஒரு வசனத்தை மையமாக வைத்து இன்னைக்கு நம்ம தியானிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். The Lord will guide you continually. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்முடைய பெற்றோர் தாய் தகப்பன் என்ன செய்தாங்க? நம்மளை கரம் பிடித்து நடத்துனாங்க. அப்படி தானே பிரியமானவர்களே? நமக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாத நேரத்தில் அவங்க நம்மளை தோளில் சுமந்து கொண்டாங்க. நம்ம கால் டயர்டாக இருந்த டைமில் நம்மளை என்ன செய்தாங்க? தோள் மேலே சுமந்து கொண்டு நடத்தினார்கள், கரம் பிடித்து நடத்தினார்கள். இல்லை, நம்ம யோசித்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பைசைக்கிள் ஓட்டின நாளெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்ன செய்தாங்க? நம்முடைய பெற்றோர் இல்லை யார் நம்மளுக்கு டீச் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம கூடவே ஓடி வருவாங்க. அது யோசித்து பார்த்தா ரொம்ப கடினம் இல்லை? நம்ம பெடல் பண்ணுறோம், நமக்கு ஈஸி. ஆனால் கூட வர்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? அவங்க நம்ம கையை விட்டுருவாங்க கொஞ்சம் தூரத்தில். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா அவங்க நம்ம கூட தான் வராங்க அப்படின்னு நினச்சிட்டே நம்ம ட்ரைவ் பண்ணி அப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம தனியாக ஓட்டியிருக்கோம். அப்போ அது தைரியத்தை கொடுக்குது. சின்ன பிள்ளைங்க, நடந்து வர்ற பிள்ளைங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்க அப்படின்னா கீழே எவ்வளோ தடவை கீழே விழுந்து அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? மம்மி டேடி கிட்ட போய் ரீச் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு டாய் காட்டின உடனே அதை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வர்றாங்க. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துகிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தான் நம்மளை நடத்துகிறார். ஆமேன். கைடன்ஸ்னால் என்னது? நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை யாராவது கைட் பண்ணால் இந்த இடத்துல நல்லா இருக்கும். ஒரு இடம் நம்மளுக்கு தெரியல, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது நமக்கு தெரியல, இல்லை ஏதோ ஒன்று நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், இது எங்கே இருக்குது, இந்த கடை எங்கே இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க? நம்மளை கைட் பண்ணுறாங்க, நம்மளை ரூட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி போங்க, ரைட் போங்க, லெஃப்ட் போங்க, அதுங்க இதை பார்ப்பீங்க, அதை பார்த்தோன்னே வந்துடும். ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்துகிறாராம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நம்ம தவிக்கிறோம். பார்த்தீங்களா? டைரக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். எந்த பாதையை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணணும், எதை எப்படி நம்ம பண்ணுறது, அதெல்லாம் ஆண்டவர் நம்மளை கண்டினியூஸாக நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார். இன்னைக்கு தான் உன்னை நடத்திட்டேன்ல, நாளைக்கு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு விடலையாம். நித்தமும் நடத்துகிறார். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆமேன். அது மட்டும் இல்லை, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மகா வறட்சியே கஷ்டம், மகா வறட்சி. இப்போ எப்படி இருக்கும்? ஒரு தண்ணி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அந்த வறட்சியான அந்த நிலங்கள் எல்லாம் பார்த்தா அது அப்படியே எல்லாம் உடஞ்சி போய் அப்படியே ட்ரையாக இருக்குது. அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை ஆத்துமா அப்படிலாம் போகும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மளை திருப்தியாக்கி நடத்துவாராம். ஆமேன். மகா வறட்சியான காலத்தில் ஆண்டவர் நடத்துவார். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாறும் பொழுது, கடினமாக மாறும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாய் நடத்துவார். அப்போ திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி நம்ம ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆமேன். இன்னைக்கு நம்ம உணவு கொடுத்தா நம்ம உடம்பு திருப்தி ஆகுது. ஆனால் ஆத்துமாவை யார் திருப்திப்படுத்த முடியும்? பணம் திருப்திப்படுத்த முடியுமா? புகழ் திருப்திப்படுத்த முடியுமா? இல்லையே. கர்த்தர் மாத்திரம்தான் நம்ம ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துகிறார். அதுவும் மகா வறட்சியான காலம், ஒன்றுமில்லாத காலங்களில் நம்மளை திருப்தியாய் நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா.
நம்முடைய எலும்புகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நினமுள்ளதாய் மாற்றி நம்மளை நடத்துகிறாராம். பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா பிரியமானவர்களே? ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு தடவை மாடிப்படிக்கட்டு ஏறினாலே டயர்டாயிடுது, ரொம்ப வயசாயிடுச்சு போல் அப்படின்னு நினைக்கிறோமா? இந்த வசனத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாராம்? நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். He strengthens our bones. ஆண்டவர் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணி நடத்துகிறார், நம்மளை திருப்திப்படுத்தி நடத்துகிறார், நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணி நடத்துகிறார். நம்ம எப்படி மாறுறோம் பாருங்களேன். இந்த வசனம் எப்படி முடியுது? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் தான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். யோசித்து பாருங்கள், அப்படியே ஒரு தோட்டம், நல்லா தண்ணீர் வளமாக அப்படியே தண்ணியெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குன்னா அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும் இல்லை? நல்லா இலைகள்லாம் பசுமையாக, அதை நல்லா யாரோ நல்லா பராமரித்திருக்கிறாங்கன்றது அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு தோட்டத்துக்கு போகிறீங்க, எல்லாம் முள்ளுக்காடாக இருக்குது, உள்ளே போகவே முடியல அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? யாருமே பராமரிக்கலையே, ஒருத்தர் கூட இந்த இடத்துல வரல. ஒரு லேண்டை நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் அந்த லேண்டை போய் பார்க்க போகிறீங்க, எப்படி இருக்கும்? அந்த நிலம் எப்படி இருக்கும்? எங்கே பார்த்தாலும் காஞ்சொரியாக இருக்கும், உள்ளே போகவே முடியாது. ஏன்னா அது யாரும் பராமரிக்கலை. ஆனால் இது பராமரிக்கப்பட்ட ஒரு காடம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தோட்டம் எல்லாம் பராமரிக்கப்பட்டு அது நல்லா பூச்செடிகளும் பழங்களும் அதில் அப்படி அருமையாக இருக்குது. அப்படி கர்த்தர் நம்மளை மாற்றுகிறாருன்னா நம்ம என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மளை பராமரிக்கிறார், ஆண்டவர் நம்மளை நடத்துகிறபடினால, ஆண்டவர் பராமரிக்கிறதுனால தான் நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தமாக மாற முடியும். அப்போ நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீர் பாய்ச்சுகிறார். நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும்போது வார்த்தையை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி தேவ பிள்ளைகளை கொடுத்து நம்மளை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். வற்றாத நீரூற்றாய் நீ இருப்பாய். நீரூற்றுன்றது என்னது? ஃபவுண்டன் இல்லை? ஃபவுண்டன் என்னது? அது ஊறிக்கொண்டே இருக்குது, அது சுரந்துக்கிட்டே இருக்குது, அது வற்றாத நீரூற்று. ஆமேன். அப்போ இன்னைக்கு இருக்கிற தண்ணி மாதிரி நாளைக்கு இல்லை, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி எடுக்க 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 தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, வற்றாத நீரூற்று. இந்த ஃபவுண்டன் பார்த்தீங்களா, பார்க்குறீங்களா? அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது. இருக்கிற தண்ணி என்ன செய்யுது? திரும்பி போய் அது வந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக அது ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. அதுதான் கர்த்தர் நம்மளை நடத்துகிற வாழ்க்கையினுடைய ரகசியம். எங்கேருந்து நமக்கு இந்த பலன் வருது? எங்கேருந்து நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுது? அப்படின்னா கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆண்டவர் நம்மளை வற்றாத நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். உங்களை கர்த்தர் வற்றாத நீரூற்றாய் மாற்றுகிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் எனக்கா இந்த வார்த்தை? நான் எவ்வளோ ட்ரையாக இருக்கிறேன், சோர்ந்து போய் இருக்கிறேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. கர்த்தர் தான் உங்களை அப்படி மாற்றுகிறாரு. நம்மளால் இது முடியாது. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நல்லா எல்லாம் ரொம்ப நல்லா செய்கிறோம். அடுத்த ஆஃப்டர்நூன் இல்லை மத்தியானம் வரும்போது அப்படியே நம்ம என்ன ஆயிரும்? ஆவியில் சோர்ந்து போயிடுறோம். ஏதோ ஒரு நியூஸ் வருது, சோர்ந்து போயிடும். ஒரு வார்த்தை யாரோ சொல்லிட்டாங்களா, உடனே ஒரு சோர்வு வந்துடுது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுக. என்னை விசுவாசிக்கிறோடைய இதயத்திலேருந்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும்னு சொன்னார் இல்லையா? இப்போ ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்மக்கிட்டேருந்து புறப்படும். நம்ம வேலை ஸ்தலத்துலேயும் சரி, வீட்டிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தின் ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று. அந்த ஊற்றுன்ற வேர்டே ஒரு ஃபவுண்டன் இல்லை? அதுக்கு சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னா கர்த்தர் தான். நமக்கு சோர்ஸ் கர்த்தர் தான். அங்கேருந்து தான் நமக்கு இந்த நீரூற்று அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பராமரிக்கிறார். வார்த்தையினால் விவரிக்க முடியாத விதத்தில் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே. ஆண்டவர் நடத்தின விதங்களை சொல்வதற்கு நமக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அதிசயமாக அற்புதமாக நடத்துகிறார். ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஜெபிக்கலாமா?